சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் நடிகர் சத்யராஜுக்கும் அப்படி என்னதாங்க பிரச்சனை? ஏன் ரஜினியை கண்டா சத்யராஜுக்கு பிடிக்கவே இல்லைன்னு கேக்குறீங்களா? சத்யராஜே குசும்புக்காரு. அந்த சத்யராஜ்டே ரஜினிகாந்த் குசும்புத்தனம் பண்ணியிருக்காரு. சத்யராஜ் சாதாரண ஆள் இல்லைங்க. இயல்பிலே ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். சினிமா வாய்ப்பு தேடும்போதே ஒரு மிகப்பெரிய ரூம்ல கோடம்பாக்கத்தில் தங்கி இருந்திருக்காரு. ஜாவா பைக்ல தான் வந்துட்டு போவாராம். 2 பேரும் ஒன்னா நடிச்ச படம் மிஸ்டர் பாரத் தம்பிக்கு எந்த ஊரு. தம்பிக்கு எந்த ஒரு படம் ஷூட்டிங் அப்போ நடிகை மாதவி ரஜினிகிட்ட கேட்டிருக்காங்க, யார் இந்த சத்யராஜ்னு. அவர் அமெரிக்கால ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர், இங்க லீவுக்கு வந்துட்டு நான் நடிச்சு கொடுத்துட்டு போவாருன்னு சொல்லியிருக்காரு ரஜினி. இதை போய் மாதவி சத்யராஜ்கிட்ட கேட்டோன்னே சத்யராஜுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணாங்க ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டாராம். படம் ரிலீஸ் ஆனப்ப சத்யராஜ் நடித்த பாதி காட்சிகளை காணோம். இது ரஜினி தான் காரணம்னு ஒரு வன்மம் சத்யராஜுக்கு வந்துருச்சு. அந்த வன்மத்தை காவிரி நீர் விவகார பிரச்சனையில கர்நாடகக்காரங்களை ஒரு காட்டினாரு ரஜினி முன்னாடியே. பின் நாட்கள்ல 2 பேரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருடமாக. தற்பொழுது லோகேஷ் கனகராஜின் கூலி திரைப்படத்தில் 2 பேரும் ஒன்னா நடிக்கிறாங்கன்ற தகவல் வெளியாயிருக்கு.